இந்த பேய்களால தினம் தினம் பயந்து பயந்து செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ நம்பாதேன்னு அலட்சியமா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் உன் கற்பனமா, மன பிரம்ம. அப்படின்னா என்னம்மா ஏமா அடிக்கிற? இவன் என்ன நம்ப மாட்டேங்கிறான்பா. என்ன பைத்தியம் சொல்றான்பா. விடுங்க. நான் பேய்களை நேர்ல பார்த்தோடா. பேய் எல்லாம் பொய்யன்னா இங்க நடந்தது பொய் தான்டா. அமைதியா இருமா. அப்பா சொல்றேன்ல. ராஜி வா முதல்ல இங்க. வா இங்க. ராஜி நான் சொல்றத கேளு. ராஜி நான் சொல்றத கேளு. அமைதியா இரு. சார் தயவு செஞ்சு அவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க சார். டாக்டர் சாரி டாக்டர். இவ்வளவு குணப்படுத்தலாம்னு சொன்னீங்களே. ஐயோ சார், நாங்க இங்க மனுஷங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பேய்களுக்கு இல்ல. கூட்டிட்டு போங்க சார், ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. டாக்டர் அந்த உடஞ்சு போனதுக்குலாம் ஏதாவது கொடுத்துருங்க டாக்டர். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா போதும். ராஜி கூட்டிட்டு போங்க. ராஜி வாமா. போங்க சார். வா வாமா போலாம். ராஜி ஓ மை காட், கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த கிளினிக் ஆரம்பிச்சா ஒரே நாள்ல நாசம் பண்ணிட்டாளே பிசாசு. ராஜி இப்ப வாச்சு பேய் இருக்கு நம்புறியா? நம்புறேன் தாயி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னே நான் நம்புறேன். நீ நல்லா இருப்ப. போ முதல்ல இங்கிருந்து. சார் கூட்டு போங்க சார். ஆமா வா வா வா. நீ ஏமா பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? கேளு வா. பேய் இருக்குப்பா. பேய் இருக்கு. வா. அங்க பேய் இருக்கு. ஆமா நீ பேய் வரும்பா. அப்பா சொல்றேன்ல. பேய் வரும். வரும்பா. வாங்கறல. ராஜி அங்க இருக்கு. ஆமா நீ. நான் போய் பாத்து வரேன்ப்பா. விடுங்கப்பா. வா. ஆமா. பேய் இருக்கு. அங்க இருக்குப்பா. பேய் அங்க இருக்கு. ஆமா. அப்பா விடுங்கப்பா. அங்க பேய் இருக்கு. நான் சொல்றத கேளுங்கப்பா. விடுங்கப்பா. பேய் அங்க இருக்கு. என்ன ஆதிரா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கவலைப்படாத ஆதிரா, எல்லாம் சரியாயிடும். அம்மா, எனக்கு கல்யாணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குமா. திரும்பவும் குலதெய்வ கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைச்சேன். ஆனா தீரல. நீ ஏன் எதையோ போட்டு மனசு குழப்பிக்கிற? இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் சரியில்லைன்னு தோணுது. அதனாலதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இப்போ இப்போ மாமாவோட சாவு வரைக்கும் போயிருக்கு. இல்ல ஆதிரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவர் விதி முடிஞ்சிருச்சு. முடியாம இருக்கிறவரு எதுக்கு தனியா போகணும்? அதுக்கு காரணம் நான் தானே எல்லாரும் பேசுறாங்கம்மா. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அதுல நீயே காதுல வாங்கணும். ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, பெரிய மாமா, சின்ன மாமா, அத்தைங்க, வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க. என்னால தாங்கிக்க முடியலம்மா. கூட்டு குடும்பம்னா அப்படிதாம்மா. அடுத்தடுத்து 2 உயிர் போயிருக்கு. அந்த வேதனையில பேசுவாங்க. அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. இதெல்லாம் என்னாலதானே எல்லாரும் பேசுறதுனால அர்ஜுன் கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. மாப்பிள்ளைக்கு அப்பா இறந்த துக்கம் எதிர்பாராம நடந்ததுனால அப்படி இருப்பாருமா. போக போக எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்லம்மா, இல்ல, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது சரிதானோன்னு தோணுது. என்னோட ஜாதகம் தான் இதுக்கெல்லாம் காரணமோன்னு நினைக்கிறேன். ஏய், அறிவோட தான் பேசுறியா?
மத்தவங்க தான் மூட நம்பிக்கையில பேசுறாங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு பேசுற? கொஞ்சமாவது படிச்ச பொண்ணா பேசு. நடந்த 2 சம்பவமே ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் கண்மூடித்தனமா அதெல்லாம் நம்புற? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, இத பாரு ஆதிரா, திரும்ப திரும்ப உன் ஜாதகத்து மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசாத. நீ இந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்க. அதுக்கு நீங்க இருந்தா சரியா வராது. கொஞ்ச நாளைக்கு நீயும் மாப்பிளையும் சென்னையில போய் இருங்க. இடம் மாறினா மனசும் மாறும். உனக்கு தயக்கமா இருந்தா சொல்லு, நான் வேணா உன் தாத்தா கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்றேன். இல்லம்மா, அத்தை இங்க தனியா இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள தனியா விட்டுட்டு போறது சரியில்லை. கொஞ்ச நாளாவது நானும் அர்ஜுனும் அத்தை கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், போய் பாருமா. சரிம்மா. ஹாய் ஆதிரா. ஹாய். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஓ அப்படியா? கதவை தட்டினதும் நான் அர்ஜுன் வந்துட்டாருன்னு நினைச்சேன். ஓ, என்ன ஒரு நிமிஷம் கூட அர்ஜுனை விட்டு தனியா இருக்க முடியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாய் ஆண்டி, ஹவ் யூ? ஓகே. ஒன்றும் இல்லை ஆண்டி, ரொம்ப போரிங்காக இருந்துச்சா, அதான் ஆதிரா கிட்ட ஏதாவது புக்ஸ் இல்ல சினிமா சீரிஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இங்க எதுவுமே இல்லை நரேஷ். எல்லாம் ஊர்ல வச்சிருக்கேன், பாதி சென்னையில வச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஒண்ணு கூடவா இல்ல? பழைய மேகசின் ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? ஓகே. அப்புறம் ஆண்டி, உங்களுக்கு இந்த மேகசின்ஸ் படிக்கிற பழக்கம் எதுவும் இல்லையா? என்ன ஆண்டி, இல்லையா? இந்தாங்க. ஓ தேங்க்ஸ் ஆதிரா. வந்ததுக்கு இதாவது கிடைச்சது. ஓகே ஆதிரா, பாய். பாய் ஆண்டி. அப்புறம் ஆண்டி, ரொம்ப கோவமா இருக்கீங்க. இந்த பெரியவங்க சொல்ற மாதிரி நீங்க ஏன் இந்த தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது? தியானம் பண்ணீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ல. பாய் ஆண்டி. பாய் ஆதிரா. ஆதிரா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இவனோட பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லை. அப்படியெல்லாம் இல்லம்மா, ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? இல்லடி, அவன் அர்ஜுனை பார்க்க வந்தேன்னு சொன்னா பரவாயில்ல, உன்னைதான் பார்க்க வந்தேன்றான். உன்னை பார்த்ததும் மழுப்புறான். உன்னை பார்க்கற விதமும் தப்பா இருக்கு. நீ அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. என்னடா முடிக்கிற? அறுவடை இந்த தடவை லாபமா நஷ்டமா? நஷ்டம்தான். மல்லியில வந்தது தக்காளியில போயிடுச்சு. வெண்டைக்காய் விலை போகல. முள்ளங்கியும் கேட்க ஆள் இல்லாம அப்படியே இருக்கு. வர வர வெள்ளாம பண்றதே வெறுப்பா இருக்கு. விதைக்கிறதுக்கு பதிலா 4 கல்லை நட்டு பிளாட்டு போட்டு விக்கலாம்னு நினைக்கிறேன். பெரியவர் அதுக்கு எங்க கேக்குறாரு? அண்ணே, இந்த மண்ணுல நம்ம எவ்வளவோ எடுத்திருக்கோம். இது வாழ வைக்கிற பூமின. அத கூறு போட்டு வித்தா தப்பாயிடும். ஆமாடா, நீ எப்பவுமே அப்பாவுக்கு கொடிபிடி. 10 போட்டா 8 தாண்டா திரும்புது. இந்த நட்ட கணக்கை எங்க போய் எழுதுறது? எல்லாம் அடுத்த படத்துல எடுத்துக்கலாம். விட்டது புடிச்சிடலாம். ஐயா, என்னையா? என்ன பெரியவர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? உங்க 3 பேர்கிட்ட பேசணும்னு சொன்னாருங்க ஐயா. வாங்க. உடம்புக்கு முடியாம படுத்திருந்தா கூட கூப்பிட்டு உயிர் எடுக்கிறாரு. டேய், ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு. வாடா. டேய் அருணகிரி, எழுதுனதெல்லாம் போதும்டா, அப்புறமா பாத்துக்கலாம். போப்பா.
அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாடா, உங்க எல்லாரையும் ஒண்ணு கேட்கணும். என்னப்பா விஷயம்? ஏண்டா நீங்களாம் அடங்கவே மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, நல்லா பார்த்துக்காங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ஆபத்து ஆயிடுன்னு அவ்வளவு சொல்லியும். ஐயோ அப்பா, திரும்பியும் பாட்டி வடை சுட்ட கதையில இருந்து ஆரம்பிக்கிறீங்களாப்பா? நீ பேசாத, வாய் மூடு. உங்களை விளக்கம் கேட்க தான் கூப்பிட்டேன், பேச விட்டு வேடிக்கை பார்க்கல. அப்பா என்னப்பா ஆச்சு? இப்ப என்ன ஆச்சுன்னு கோவப்படுறீங்க? இன்னும் என்னடா ஆகணும்? இந்த வீட்டுல எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா அதெல்லாம் நடக்குது. இங்க ஒண்ணுக்கு 2 உசுறு போயிடுச்சு. என்னப்பா நீங்க? அவங்கள நாங்களா கொன்னோம்? லிங்கம், நீ கொஞ்சம் சும்மா இரு. முத்தையா, ஐயா. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. அப்பா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுதர்சன் தேவா எப்படி செத்தான்னு தெரியணும். அவங்க விபத்துல தான்ப்பா செத்தாங்க. அது கட்டுக்கதடா, நீங்களா அப்படி சொல்றீங்க, என்னைய அதை நம்ப சொல்றீங்களா? சரிப்பா, நீங்க அதை நம்பாதீங்க. ஆனா அவ விபத்துல சாகலடா, நீங்க பண்ண வினையால செத்துருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நல்ல கதையா இருக்க. நாங்க என்னப்பா பண்ணோம்? டேய், அத நீங்க தான்டா சொல்லணும். ஆதிராவை என்ன பண்ணீங்க? அவளுக்கு ஏதோ தொந்தரவு கொடுத்துருக்கீங்க, அதுதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஐயே, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா. அவளுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட அசைக்கல. டேய், நீ வீட்டுக்கு மூத்தவன், போய் சொல்லி கேவலப்பட்டா நிக்காத. இந்த வீட்லயும் சரி ஊர்லயும் சரி ஒரு தப்பு நடக்குதுன்னா அது உங்களை அறியாம நடக்காதுடா. அப்பா இப்ப என்னப்பா தப்பாயிடுச்சு? நம்ம வீட்டு மருமகளை யாரோ கடத்திருக்காங்க. அவளை நெருப்பு வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. சொல்லுங்கடா, யார் பண்ண வேலை? எங்களை கேட்டா நாங்க என்ன சொல்றது? அவளுக்கு எத்தனையோ எதிரிங்க, யாரையாவது பகிச்சிட்டு இருப்பா. டேய் டேய், இந்த ஊருக்கே இப்பதான்டா வந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற ஒரே எதிரிங்க நீங்க தான்டா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அவளை என்னமோ நாங்க தான் கடத்துன மாதிரி, குடிசையில கொண்டு வச்சு தீ வச்சு கொளுத்துன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணிருப்பீங்கடா. பாம்பின் கால் பாம்பாரியாதா? உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. அப்பா சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அவளை நாங்க கடத்தவும் இல்ல, எரிக்கவும் இல்ல. அப்படின்னா தேவா அங்க எதுக்குடா போனோம்? அவனுக்கு அங்க என்ன வேலை? அதான் அம்சவள்ளி சொன்னாலேப்பா, ஆதிராவை யாரோ கடத்திட்டு போனாங்க, தேவா அவளை தேடிட்டு போனான்னு. இல்லடா, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணை சதி பண்ணி கொல்ல பார்த்திருக்கீங்க. அதனாலதான் தேவா குளத்துல விழுந்து செத்து இருக்கான். இது உங்க வேலை தான்டா. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு தீங்கு நினைச்சாலும் அது நம்ம வம்சத்தை அழிச்சிடும். இப்பவே 2 வயசு போயிடுச்சுடா. அப்பா இங்க பாருங்க, ஒரு மகன் போயிட்டான், பேரன் போயிட்டான், அந்த துக்கத்துல இருக்கீங்க. அந்த வேதனை எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா அதுக்காக நாங்க தான் இதை பண்ணிருப்போமோன்னு எங்க மேல சந்தேகப்படாதீங்கப்பா. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கப்பா. வாழ வந்த பொண்ணுக்கு துரோகம் நினைக்காதீங்க. அவன் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கங்க எல்லாம். அப்பா எங்களுக்கு புரியாம இல்ல, அவளை நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா, இனிமேல ஒண்ணும் பண்ண போறதில்ல. கண்டதை நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே முடியாம இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா தூங்குங்கப்பா. டேய், இது பேர் எடுத்து வாழ்ந்த குடும்பம்டா. வாழ வந்த பொண்ணால இது மண்ணோட ஒண்ணா போயிடக்கூடாது. அப்பா புரியுதுப்பா. ஆதிரா தனி மனுஷன் இல்லடா, நீலவேணி துணை இருக்கா. அவளுக்கு ஒண்ணுன்னா இந்த வம்சமே தரணாசம் ஆயிடும். அப்பா அப்படி ஒண்ணு ஆயிடாதுப்பா. நம்ம வம்சமே ஒரு ஆலமரம், அப்படி ஒரு பேர் வந்து அழிச்சிருமா? அதானப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. நம்ம குடும்பத்துக்கு இனி ஒண்ணுமே ஆகாது. அப்பா
நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா. என்னடா பண்ண சொல்ற? படுத்தாலும் தூக்கம் வராதுடா. சரிப்பா, உங்க வார்த்தையை மீறி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். போதுமா? சரிப்பா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. அப்பா, உடம்ப கொஞ்சம் பார்த்துங்க, மனசை தளர விடாதீங்க. வாடா போலாம். நீ தான் பண்ணியா? டேய், உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. டேய், இந்த ஊர்லயே அஞ்சாத பணங்காட்டுனரு நாம. ஆனா நம்மள மீறி யாரோ ஆதிராவை கடத்தி இருக்காங்க, கொல்லவும் பார்த்திருக்காங்க. அது யார் பண்ண வேலை? பண்ணது யாரா இருந்தாலும் கோயில் கட்டி கும்பிடலாம். ஆனா அதை சரியா பண்ணலையே, அதான் சங்கடமா இருக்கு. அருணகிரி, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. பூவலிங்கம் கூட உன் மேலதான் சந்தேகப்படுறான். சொல்லு, ஆதிராவை என்ன பண்ண? ஐயோ அண்ணா, நான் ஒண்ணும் பண்ணலண்ணே. டேய், ஓடுற பாம்புல விஷ பாம்பு இதுன்னு கொத்துனா தாண்டா மத்தவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தே சொல்லுவேன்டா. மரியாதை உண்மையை சொல்லு, இது உன் மேல தானே? ஆமாண்ணே. அடப்பாவி, நீதான் பண்ணியா? ஆமாண்ணே. ஐயோ, அவளை பார்க்க ஆத்திரமா வந்துச்சு. அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணி நம்ம திருப்பதி கிட்ட உதவி கேட்டேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவளை கடத்தி குடிசைக்கு நாங்க தானே தீ வச்சோம். அறிவிக்காத உனக்கு? எங்க கிட்ட கூட கலந்துக்காம யாரா இப்படி பண்ண சொன்னது? நீ எதுக்குப்பா கோவப்படுற? ஏன் திருப்பதி, இவன் தான் புத்தி கட்டு செய்யறானா? நீ அதை பண்ணிருக்கே, அப்புறம் பெரியவங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் எதுக்குடா இருக்கோம்? நாங்க பண்ணதுல என்ன தப்புங்கிற? அவளால இவன் பையன் போயிருக்கான். என் பொண்ணு பைத்தியமாயி ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். தேவாவும் செத்து போயிட்டான். எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம்ல. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக அவளை முடிக்கிறதுக்கு இதான வழி? அப்புறம் எது வேணாலும் பண்ணுவீங்களா? என்னப்பா பண்ண சொல்ற? அவளுக்கு பேய்களோட துணை இருக்கு, விசாசு மாதிரி அலையறா. நாம அவன் மேல கை வச்சா அது நமக்கே திரும்புது. அதுக்கு இந்த பையன் தான் கிடைச்சானா? இவன் தான் பேய ஓட்டுறவனா? அது இல்லப்பா, தெய்வான மாங்கல்ய பூஜை பண்ணி தாலியை போட்டிருக்கா. பேய்களால அரணருக்கு ஆபத்து வராதுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி நாங்க பண்ணோம். இவன் பண்ண வேலையால நம்ம தேவாவோட உசுறு போச்சு. எனக்கு அண்ணா அங்க வருவாரு, இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலண்ணே. வாய முடுறா. இப்படி நான் பண்ண போறேன்னு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏன்பா ஏன் இப்படி கோவப்படுற? இவன் பண்ண வேலையால ஒரு உசுறு போச்சு. எனக்கு ஒரு கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆவேசப்படாதீங்கண்ணே. கொஞ்ச நாளாவே நம்ம குடும்பத்துல எதுவுமே சரியில்லை. அதை எப்படி சரி பண்ணலான்னு அதை பத்தி யோசிங்க. டேய், நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஆதரவு தாண்டா. அவன் இந்த ஊரை விட்டு போறோம், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கும். கரெக்டா சொன்னப்பா. ஆனா ஊரை விட்டு அவளை வெளியே அனுப்புற லேசான காரியம் இல்லையா? என்ன திருப்பதி, யார்கிட்ட சொல்ற? நாங்க இத மாதிரி எத்தனை பண்ணிருக்கோம். பல பேரை கதற விரட்டி கொல்ல இருக்கண்டா. உண்மைதான்ப்பா. நானே அவள் விஷயத்துல பலமுறை என்று தோத்து போயிருக்கேன். அவளுக்கு சின்னதா ஒரு இடைஞ்சல் கொடுத்தா போதும், ஏதோ ஒரு சக்தி வந்து அவளை காப்பாத்து. வெச்சது அங்க வெடிச்சது இங்கன்னு நமக்குள்ள பாதிப்பு வருது. அப்படித்தானே? தேவா பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டான். ஆமாண்ணே, அவளை நம்மளால கொல்லவும் முடியாது, சண்டை போட்டு உருட்டி மிரட்டி அனுப்பவும் முடியாது. ஆனா நான் அதை பண்ணுவேன்டா. இனிமேல் அவ இங்க இருக்க மாட்டா. எப்படிண்ணே? டேய், அதட்ட முடியலன்னா அன்பால முடியல. அவ மேல கை வச்சா தானே பிரச்சனை. அவளே போயிட்டா. புரியலையே என்ன? ஊரை விட்டு போடின்னு நாம சொன்னா கேட்க மாட்டா. இதே அர்ஜுன் சொன்ன பிரமாதமான யோசனைப்பா. அண்ணே, இது அர்ஜுன் எப்படி ஏத்துப்பான்? அவன் உருகி லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிருக்கான். கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்புனா அவன் எப்படி ஏத்துப்பான்? டேய், வீட்டுக்கு வந்த விஷஜந்த சில பேர் அடிச்சு கொள்வாங்க, சில பேர் புகை போட்டு அப்புறமா கொள்வாங்க. நாம புகை போட்டு அடிப்போம். நீ சொல்றது புரியலையேப்பா. உன் பொண்டாட்டி பிடிக்கல, அவளை துரத்தனா கேட்க மாட்டான் திருப்பதி. அவ ஜாதகத்துல கோளாறு, வீட்டுக்கு ஆகாது, கொஞ்ச நாள் அம்மா விட்டு பக்குவமா எடுத்து சொன்னா கேட்க போறான். அவனே அவளை அனுப்பி வைக்க போறான்டா.
இது சரியா வரும். அதுக்கப்புறம் அர்ஜுன் மனச மாத்தி 2 பேரையும் ஒரேடியா பிரிச்சிடலாம். அப்பா அவளை கொல்ல வேண்டாங்கிறியா நீ? எதுக்கு திருப்பதி? ஆக்கங்கட்ட கோட்டா வெளியே இருந்தா போதும். அருணகிரி, நீ அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லு. இப்போ அதை பத்தி பேசிடலாம். சரிண்ணா.